الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا وسيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم أعوذ بالله من الشيطان الرجيم اتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون لقد كفر الذين قالوا إن الله هو المسيح ابن مريم وقال المسيح يا بني إسرائيل اعبدوا الله ربي وربكم إنه من يشرك بالله فقد حرم الله عليه الجنة ومأواه النار وما للظالمين من أنصار لقد كفر الذين قالوا إن الله ثالث ثلاثة وما من إله إلا إله واحد وإن لم ينتهوا عما يقولون ليمسن الذين كفروا منهم عذاب أليم. கண்ணியத்துக்குரிய எல்லாம் அல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய பேரருளால் அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை அறிந்து கொள்வதற்காக அல்லாஹ்வுடைய ஆலயம் மஸ்ஜித் முபாரக்கில் ஜும்மாவை முன்னிட்டு நாம் அமர்ந்திருக்கிறோம். இந்த வாய்ப்பை வழங்கிய எல்லாம் அல்ல அல்லாஹ்வுக்கு அனைத்து புகழும் உண்டாட்டுமாக. கடந்த வாரங்களில் அறியாமைக்கால பழக்க வழக்கங்கள் மண்மூடி போகட்டும் என்ற செய்திகளில் பலவைகளை இங்கு நாம் குறிப்பிட்டிருக்கிறோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா காலத்துக்கும் மனித சமூகத்திற்கு வழிகாட்டக்கூடிய வேதம் அல் குர்ஆனை வழங்கியிருக்கிறார். மனிதனுடைய உணர்வுகளையும் புரிந்தவன் அல்லாஹ் மட்டும்தான். அவன் ஒவ்வொரு காலகட்டங்களிலும் எப்படியெல்லாம் வழிகட்டு போவான் என்பதை தீர்க்க தரிசனமாக தெரிந்த சர்வ வல்லமை மிக்கவன். எப்படி இருந்தால் அவனை சரியாக்க முடியும், நெறிப்படுத்த முடியும் என்பதையும் அவனை தாண்டி வேறு எவரும் அறிய முடியாது. ஆதலால் தான் அல்லாஹ்வுடைய தூதருக்கு கடந்த காலங்களில் நடந்தவைகளையெல்லாம் சரியது தவறியது என்பதையெல்லாம் உள்ளடக்கி நிகழ்காலத்தில் உலகம் அழிக்கப்படும் வரை மனித இனம் வாழும் காலத்தில் ஏற்படக்கூடிய அத்தனைக்கும் தீர்வாக அல்லாஹ் அல் குர்ஆனை நபி அவர்களுக்கு வழங்கியிருக்கிறார். அந்த குர்ஆன் 5ஆம் அத்தியாயம் 72, 73 வசனத்தை நாம் அறிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். நபி அவர்களுக்கு முன்னர் ஈசா என்கிற இறை தூதர் இந்த சமூகத்திற்கு அனுப்பப்பட்டார்கள். அல்லாஹ்வுடைய தூதருடைய வருகைக்கு 500 ஆண்டுகளுக்கு முன்னர் அவர்கள் இறை தூதராக அனுப்பப்பட்டார்கள். எல்லா இறை தூதர்களுக்கும் என்ன பணி, அந்த பணியைத்தான் ஈசா அலைஹிஸ்ஸலாம் செய்தார்கள். அவர் ஏனைய இறை தூதர்களிலிருந்து ஒரு வித்தியாசமானவர். ஏனைய இறை தூதர் என்றால் ஆதமிலிருந்து வித்தியாசமானவர். ஆதமை அல்லாஹ் தன் கையால் படைத்தான். ஈசாவை ஆண் துணையின்றி அல்லாஹ் படைத்தான். மரியம் மட்டும்தான் ஈசா உருவாவதற்கு காரணியாக இருந்தாள். அவர் வயிற்றில் இருந்துதான் ஈசாவை அல்லாஹ் என்ன செய்தான், உருவாக்கி இந்த உலகத்திற்கு அனுப்பினார். ஏனைய இறை தூதர்கள் இதிலிருந்து வேறுபட்டவர்கள். அப்படி இருந்தாலும் அவருக்கு இடப்பட்ட கட்டளை முந்தைய தூதர்கள் செய்த பணியை தொடர வேண்டும்.
முந்தைய காலத்தில் அந்த சமூகம் கடவுளால், கடவுளின் பெயரால், கடவுளின் நம்பிக்கையால் எப்படி வழிகட்டு போனதோ அதை சீர் செய்ய வேண்டும் என்பதற்குத்தான் ஈசா அலைஹிஸ்ஸலாமை அல்லாஹ் அனுப்புகிறார். அவருடைய பிறப்பு ஒரு அதிசயம். ஆதலால் அவர் வாழ்ந்த காலத்தில் ஈசா என்கிற இறை தூதரை, மசீஹ் என்கிற இறை தூதரை, ஈசாவிற்கு இன்னொரு பெயர் மசீஹ், மசீஹ் என்கிற இறை தூதரை கடவுளாகவே அவர்கள் பாவித்தார்கள். அவர் எப்படி ஒரு இறை தூதராக இருக்க முடியும்? அவருடைய பிறப்பே வித்தியாசமாக இருக்கிறது. ஏனைய மனித பிறப்பை போன்று அல்ல. ஈசாவுக்கு முன்னர் எத்தனை ஆயிரம் ஆண்டுகள் மனிதன் இந்த உலகத்தில் வாழ்ந்திருக்கிறான். அத்தனை ஆயிரம் ஆண்டுகளிலும் ஈசா வித்தியாசமாக பிறப்பு. அவர் வித்தியாசமான பிறப்பாக இருக்கக்கூடியவர். அவர் நிச்சயமாக மனிதனாக இருக்க முடியாது, அது கடவுளாகத்தான் இருக்க முடியும் என்று ஈசாவை அவர் காலத்தவர்களும், அவர்களுக்கு பின்வந்த காலத்தவர்களும், நபி அவர்கள் வாழ்ந்த காலத்தவர்களும் அவரை கடவுளாகத்தான் நம்பினார்கள். அதை அல்லாஹ் ஏற்கவில்லை. அது தவறு என்பதை குர்ஆனின் வாயிலாக நபி அவர்களுக்கு அல்லாஹ் புரிய வைக்கிறார். ஏன்? அல்லாஹ் என்பவன் தரித்தவன். கடவுளுக்கான இலக்கணம் வேறு, மனிதனுக்கான இலக்கணம் வேறு. ஈசா தகப்பன் இல்லாமல் பிறந்தது வாஸ்தவம்தான், அற்புத படைப்புதான். இந்த உலகில் வாழ்கிற போது உண்ணாமல் வாழ்ந்தாரா? உறங்காமல் வாழ்ந்தாரா? அவருக்கும் ஆசாபாசங்கள் இல்லையா? அவருக்கு மரணம் இல்லையா? மனிதனுக்கு இருக்கிற அத்தனை பலவீனங்களும் அவருக்கும் இருந்தது. ஆனாலும் அவர் கடவுள் அல்ல, இறை தூதர் தான். ஆக இறை தூதர்கள் எல்லாமே உலகத்தில் எப்படி வாழ்ந்தார்களோ அப்படித்தான் ஈசாம் இருந்திருக்கிறார் என்பதை அல்லாஹ் நபியின் வாயிலாக, குர்ஆனின் வாயிலாக அந்த மக்களுக்கு போதிக்கிறார். அதை சொல்கிற இடத்தில் லகத் கஃபரல்லதீன காலு, நிராகரித்தவர்கள், நிராகரித்தவர்கள் என்றால் கிறிஸ்தவ சமூகத்தை தான் அல்லாஹ் குறிப்பிடுகிறார். அவர்கள் வழிகட்ட சமூகம். கைரில் மக்தூபி அலைஹிம் வலல்லாலின் என்று அல்லாஹ் குறிப்பிடுகிறார். அவர்கள் வழிகட்டவர்கள் தான், அவர்கள் இறைவனை மறுத்தவர்கள் தான். ஏன்? அல்லாஹ்வை அல்லாஹ் அவர்கள் ஏற்கவில்லை. ஈசாவை அல்லாஹ் என்று சொன்னால் அல்லாஹ் அவர்களை முஸ்லிம் என்று ஏற்றுக்கொள்வானா? மூமின் என்று நம்புவானா? இல்லை. ஆதலால் தான் அல்லாஹ் எடுத்த எடுப்பிலேயே ஈசாவை எவனாவது கடவுள் என்று அல்லாஹ் என்று சொன்னால் அவன் முஸ்லிம் அல்ல, அவன் காஃபிர் என்று அல்லாஹ் சொல்கிறார். லகத் கஃபரல்லதீன, லகத் கஃபரல்லதீன, கஃபரல்லதீன என்று அல்லாஹ் சொல்கிறார். காஃபிர் என்று அல்லாஹ் குறிப்பிடுகிறார். எப்படி அவர்கள் காஃபிர்? காலு இன்னல்லாஹ் ஹுவல் மஸீஹ் இப்னு மரியம், அல்லாஹ் என்பவன் மரியமுடைய மகன்தான், மசீஹ் தான் என்று சொன்னார்கள். அல்லாஹ் என்பவன் மஸீஹ் இப்னு மரியம் தான் அல்லாஹ் என்று சொன்னார்கள். அல்லாஹ் வேறு, மஸீஹ் இப்னு மரியம் வேறு என்பது அல்ல. அல்லாஹ்வும் மஸீஹ் இப்னு மரியமும் ஒன்றுதான். அல்லாஹ்வும் ஈசா இப்னு மரியமும் ஒன்றுதான். அல்லாஹ் தான் ஈசா, அல்லாஹ் தான் மஸீஹ் என்று சொன்னால் அவன் காஃபிராகிவிட்டான். ஆனால் ஈசா என்கிற, மஸீஹ் என்கிற இறை தூதர் அவர் என்ன சொன்னார்? வகாலல் மஸீஹ் யா பனி இஸ்ராயீல், இஸ்ராயேல் சமூகமே. இறை தூதர் ஈசா அவர்கள் இஸ்ராயேல் சமூகத்திற்கு தான் அனுப்பப்பட்டார். மூசாவுடைய வழியில் வந்து அந்த பனி இஸ்ரவேல் சமூகத்திற்கு தான் இறை தூதராக அனுப்பப்பட்டார். அவர் அந்த பனி இஸ்ராயேல் சமூகத்தை அழைத்து சொல்கிறார், உஅபுதுல்லாஹ ரப்பி வ ரப்பக்கும், எனது இரட்சகனும் உங்களுடைய இரட்சகனுமாகிய அல்லாஹ்வை நீங்கள் வழிபாடு செய்யுங்கள், என்னை வழிபடாதீர்கள், என்னை கடவுளாக அல்லாஹ்வாக நீங்கள் சொல்லாதீர்கள், நம்பாதீர்கள் என்றுதான் ஈசா அலைஹிஸ்ஸலாம் சொன்னார். சொல்லிவிட்டு சொன்னார், இன்னஹு மை யுஷ்ரிகு பில்லாஹ் ஃபக்கத் ஹர்ரமல்லாஹு அலைஹி ஜன்னா, யார் அல்லாஹ்வுக்கு இணை கற்பிக்கின்றாரோ அல்லாஹ் அவனுக்கு சொர்க்கத்தை ஹராமாக்குறான். ஃபக்கத் ஹர்ரமல்லாஹு அலைஹி ஜன்னா, யார் அல்லாஹ்வுக்கு இணை கற்பிக்கிறாரோ, அல்லாஹ்வுக்கு இணை கற்பிக்கிறது என்றால் அல்லாஹ் தான் ஈசா, அல்லாஹ் தான் மஸீஹ் இப்னு மரியம் என்று எவன் சொன்னானோ அவனுக்கு சொர்க்கமே கிடையாது, அவனுக்கு சொர்க்கமே கிடையாது என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். சொல்லிவிட்டு மஅவாஹுன்னார், சொர்க்கம் ஹராம் என்றால் அதனுடைய பொருள் என்ன? அவன் போய் சேருகிற இடம் நரகம். வமாலில் வாலிமீன மின் அன்சார், அநியாயக்காரர்களுக்கு நாளை மறுமையில் உதவக்கூடியவன் எவனும் இல்லை என்று அல்லாஹ் குறிப்பிடுகிறான். இது 5ஆம் அத்தியாயம் 72ஆம் வசனம்.
அடுத்த வசனம் 5ஆம் அத்தியாயம் 73ஆம் வசனத்தில் அல்லாஹ் குறிப்பிடுகிறான், லகது கஃபர அல்லதீன காலு, லகது கஃபர அல்லதீன காலு. இதே வார்த்தை தான் 72 என்ன சொன்னாரோ அதே வார்த்தையை தான் 73 அல்லாஹ் சொல்லி ஆரம்பிக்கிறான். லகது கஃபர அல்லதீன காலு, நிராகரித்தவர்கள் சொன்னார்கள், காபிர்கள் சொன்னார்கள். என்ன சொன்னார்கள்? இன்னல்லாஹ சாலிசு ஸலாஸா, அல்லாஹ் என்பவன் மூன்றில் மூன்றாமவன். அல்லாஹ் என்பவன் மூன்றில் மூன்றாமவன். அதைத்தான் கிறிஸ்தவ நம்பிக்கையை நாம் பார்க்கிறோம். திரித்துவம் என்று சொல்கிறார்கள். கிறிஸ்தவ நம்பிக்கை என்ன? அல்லாஹ் தான் இயேசு, அல்லாஹ் தான் ஈசா மரியமுடைய மகன், அல்லாஹ் தான் பரிசுத்த ஆவி, அல்லாஹ் தான் கர்த்தர், அல்லாஹ் தான் குமாரர், அல்லாஹ் தான் பரிசுத்த ஆவி என்று சொல்கிறார் இல்லையா? மூன்றுமே அல்லாஹ்வைத்தான் குறிக்கும். எந்த மூன்றும்? குமாரர், பரிசுத்த ஆவி, இயேசு கர்த்தர் என்கிற இந்த மூன்றும் யாரை குறிக்கும்? அல்லாஹ்வைத்தான் குறிக்கும் என்று எவன் சொன்னானோ அவன் காபராகிவிட்டான். அவன் காபராகிவிட்டான். இன்னல்லாஹ சாலிசு ஸலாஸா, அல்லாஹ் மூன்றில் மூன்றாமவன் என்று சொன்னானோ அவன் காபராகிவிட்டான். கிறிஸ்தவர்கள் அதைத்தான் சொல்கிறார்கள். கிறிஸ்தவருடைய நம்பிக்கை என்ன? கடவுள் யார்? அவர்தான் கர்த்தர். கர்த்தர் யார்? அவர்தான் கடவுளுடைய குமாரர். கர்த்தர் யார்? அவர்தான் என்ன? பரிசுத்த ஆவி என்று சொல்கிறார்கள். இப்படி சொன்னவன் அவன் காபராகி விட்டான் என்று சொல்லிவிட்டு ஈசா அலைஹிஸ்ஸலாம் சொல்கிறார், வமா மின் இலாஹ் இல்லா இலாஹு வாஹித். கடவுள் என்பவன் மூன்றில் மூன்றாமவனா? மூன்று அவதாரம் அவனுக்கு இல்லை, அவன் ஒரே ஒருவன் தான். கடவுள் என்பவன் ஒரே ஒருவன். வமா மின் இலாஹ், கடவுள் என்பவன் இல்லை, இல்லா இலாஹு வாஹித், இலாஹு வாஹித் தான் கடவுள், ஒருவன் தான் கடவுள் என்று அல்லாஹ் சொல்கிறான். இல்லம் என்தஹு அம்மா யகூலுன், இவ்வாறு சொல்வதிலிருந்து அவர்கள் விலகிக் கொள்ளவில்லை என்றால் மூன்றில் மூன்றாமவன் தான் அல்லாஹ், மூன்றில் மூன்றாமவன் தான் கடவுள், மூன்று அவதாரங்களில் ஒருவன் தான் அல்லாஹ் என்று சொல்வதிலிருந்து அவர்கள் விலகிக் கொள்ளவில்லை என்று சொன்னால் லயமஸ்ஸன்னல்லதீன கஃபரு மின்ஹும் அதாபுன் அலீம், அல்லாஹ்வை மறுக்கக்கூடிய காவர்களுக்கு கிடைக்கக்கூடிய அந்த கொடிய நரக வேதனை தான் இவர்களுக்கும் கிடைக்கும் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறார். இவ்வளவு அழுத்தமாக, இவ்வளவு ஆழமாக அல்லாஹ் இந்த வசனத்தில் சொல்ல வருவது என்றால் என்ன? ஈசா என்பவர் இறை தூதர், அவர் பிறப்பு அற்புதம் என்பதற்காக வேண்டி அவர் கடவுள் நிலையை அடைந்து விட்டார் என்ற நம்பிக்கையை இஸ்லாம் தகர்க்கிறது. அவர் கடவுள் நிலையை அடைந்து விட்டார் என்கிற நம்பிக்கையை இஸ்லாம் தகர்க்கிறது. அவர் கடவுள் அல்ல. எப்படிப்பட்டவராக இருந்தாலும் ஆதமே கடவுளாக முடியவில்லை என்கிற போது இல்லையா, ஈசாவாவது ஒரு பெண்ணினுடைய வயிற்றிலிருந்து பிறந்திருக்கிறார். ஆதம் அல்லாஹ் அவரை தன் கையால் படைத்து சொர்க்கத்திலே வைத்தான். அவரே கடவுளாக முடியவில்லை. ஈசா கடவுளாக முடியுமா? ஈசா கடவுளாக முடியாது என்பதை அழுத்தமாக அல்லாஹ் இந்த வசனத்திலே சொல்லி காட்டுகிறார். இங்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய ஒரு செய்தியை இங்கு நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும். புகாரியில் 3445வது ஹதீஸ். சமிய உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், உமர் அவர்கள் மிம்பரில் இருந்து கொண்டு ஒரு செய்தியை சொல்கிறார்கள். நான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்ல கேட்டேன். உமர் தன்னுடைய ஆட்சி காலத்தில் மக்களுக்கு ஜும்மா உரை நிகழ்த்துகிற போது அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னதை, தன் காதால் கேட்டதை அந்த மக்களுக்கு உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்லி காட்டுகிறார்கள். என்ன சொல்கிறார்கள்? லா தத்ரூனி கமா அதரத்தின் நஸாரா ஈஸா இப்னு மரியம். அந்த மக்களை பார்த்து உமர் அவர்கள் சொல்கிறார்கள், அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், அதை என் செவியால் கேட்டிருக்கிறேன். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னது என்ன? ஈஸா இப்னு மரியமை, மரியமுடைய மகன் ஈசாவை கிறிஸ்தவர்கள் எல்லை மீறி புகழ்ந்ததை போன்று என்னை நீங்கள் புகழாதீர்கள், வரம்பு மீறி என்னை புகழாதீர்கள். சொன்னது யார்? அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஏன் சொன்னாங்க? தான் உயிரோடு இருக்கிற போதே, தனக்கு குர்ஆன் இறக்கப்பட்டிருக்கிற போதே, தன் வாழ்நாளிலேயே, தன் காலத்திலேயே ஒரு இறை தூதரை அல்லாஹ்வாக சொல்லக்கூடிய ஒரு சமூகம் இருப்பதை பார்த்தால் நாம் தான் இது மாதிரியான நிலைக்கு கொண்டு செல்லப்பட்டு விடுவோம். நாம் இருக்கிற போதோ அல்லது நாம் இறந்ததற்கு பிறகோ முகமது ஆகிய என்னை, அல்லாஹ்வுடைய தூதராகிய என்னை
இந்த சமூகம் எப்படி பாவிக்கும்? கடவுளாக பாவித்துடுவார்கள். ஈசாவை கடவுள் என்று சொல்லிவிட்டார்கள். அல்லாஹ் அதை சொல்லி காட்டுகிறான். அப்போ நான் இறை தூதராக இருந்ததால் முந்தைய சமூகம், இப்போது வாழ்ந்து கொண்டிருக்கிற அந்த கிறிஸ்தவ சமூகம் அல்லாஹ் தான் ஈசா, ஈசா தான் அல்லாஹ் என்கிற சொல்வதை கண்ணால் காதால் நாம் கேட்டு பார்த்திருக்கிற போது நமக்கு பிறகு இறை தூதர் வருவதற்கு வாய்ப்பில்லை, நமக்கு பிறகு அல்லாஹ்வின் வேதம் இறக்கப்படுவதற்கு வாய்ப்பில்லை. அப்படி இருக்கிற போது நம்மை இந்த சமூகம் எப்படி பார்க்கும்? நம்மை, நம்முடைய இறப்புக்கு பிறகு இந்த சமூகம் எப்படி நம்மை கொண்டாடும் என்பதற்காகத்தான் அல்லாஹ்வுடைய தூதர் உயிரோடு இருக்கிற போதே அந்த மக்களை பார்த்து சொன்னார்கள். அதை உமர் ரலியல்லாஹு அவர்கள் தன்னுடைய ஆட்சி காலத்தில் மிம்பரில் இருந்து கொண்டு சொன்னார்கள். லா தத்ரூனி கமா அத்ரத்தின் நஸாரா ஈஸா இப்னு மரியம். ஈஸா இப்னு மரியமை கிறிஸ்தவர்கள் அல்லாஹ் அளவுக்கு, அல்லாஹ் தான் என்கிற அளவுக்கு புகழ்ந்ததை போன்று என்னை புகழாதீர்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்ல நான் கேட்டேன் என உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள். இன்னும் சொன்னார்கள், லா தகுலன்ன ஹக்கதா ஃபஇன்னமா அன அப்துஹு. அப்ப நபி அவங்க சொன்னாங்க, நான் அவனுடைய அடிமைதான், நான் அவனுடைய அடிமைதான். அப்துல்லாஹி வ ரசூலுஹு, நான் அல்லாஹ்வுடைய அடிமையும் அல்லாஹ்வுடைய தூதரும் தான் என்றே சொல்ல வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. ஈசாவை இந்த நிலைக்கு கொண்டு போனவர்கள் ஏன்? மனிதர்கள் தான். மனிதர்களை பொறுத்தளவில் அவர்களுடைய சொந்த வாழ்க்கையில் பிளஸ் மைனஸ் என்றால் அது அவர்களுக்கு புரியும். ஆனால் கண்ணுக்கு தெரியாத ஒரு வாழ்க்கையை பற்றி சொல்கிற போது அவர்கள் எந்த பரிசீலனையும் இன்றி அதை ஏற்றுக்கொள்வார்கள். அதுதான் மனிதனுடைய நிலை, அதுதான் மகாவிஷ்ணுடைய நிலை. அதைத்தான் இந்த சமூகம் இன்றைக்கு கொண்டாடி குளமளிக்கிறது. மகாவிஷ்ணு வேறு, மௌலூத் வேறா? எல்லாம் ஒன்றுதான். அல்லாஹ்வுடைய தூதரை அல்லாஹ்வுடைய தூதராகத்தான் பார்க்க வேண்டும். அல்லாஹ்வுடைய தூதரை அல்லாஹ்வாக பார்க்க கூடாது. அல்லாஹ்வுடைய தூதர் ஈசாவை அல்லாஹ்வாக பார்க்க கூடாது. அது எப்படி இறை மறுப்புக்குரிய செயலோ, அது எப்படி நிரந்தர நரகத்திற்கு கொண்டு போய் சேர்க்கக்கூடியதோ, அதுபோன்றுதான் அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹ்வுடைய அடிமை என்றுதான் பார்க்க வேண்டும், அல்லாஹ்வுடைய தூதர் என்றுதான் பார்க்க வேண்டும். அல்லாஹ்வாக நபி அவர்களை பார்க்க கூடாது, அல்லாஹ்வாக நபி அவர்களை பார்க்க கூடாது. அல்லாஹ்வுடைய தூதர் உயிரோடு இருக்கிற போதே இப்படி சொல்லி சென்று விட்டார். இன்னைக்கு நிலைமை என்ன? நிலைமை தலைகீழாக இருக்கிறது. இப்போ ரபீல் அவ்வல் பறந்து விட்டது. ஆங்காங்கே பஜனை மடங்களில் பஜனை பாடப்படுகிறது. அல்லாஹ்வை மட்டும் அழைக்கப்பட வேண்டிய இடங்களாகிய அல்லாஹ்வுடைய ஆலயத்திலும் கூட மௌலூத் என்கிற பெயரால் பஜனை மடம் நடத்தப்படுகிறது. எப்படி நடத்தப்படுகிறது? சுபஹான மௌலூத். சுபஹான மௌலூத் என்ன? அல்லாஹ் மௌலூத் என்றால் குழந்தை என்று பொருள். மௌலூத்னா என்னங்க? குழந்தை. அரபு நாட்டில் இருந்த ஆளுக்கு தான் எல்லாம். விதிவிலக்கான ஒன்று ரெண்டு வேணா இல்லாம இருக்கலாம். எல்லாம் அரபு நாட்டில் இருந்த ஆளுக்கு தான். மௌலூத்னா என்ன? பிறக்கப்பட்ட ஒன்று, ஒரு குழந்தைக்கு தான் மௌலூத் சொல்லுவாங்க. சுபஹான்னா, சுபஹான்னா என்னது? சுபஹான் அல்லாஹ் சொல்றமா இல்லையா? சுபஹான் என்றால் அல்லாஹ் உன்னை தூய்மையாக்குகிறேன் என்று பொருள். அப்ப தூய்மையான ஒரு குழந்தை, பரிசுத்தமான ஒரு குழந்தை அப்படின்னு அதுக்கு பொருள். அது பரிசுத்தமான ஒருவருக்காக பாடப்பட்ட என்ன பாடல். இதை எழுதியது யார்? கைகளில் வைத்து இந்த பஜனை படிக்கின்றார்களா இல்லையா? அந்த பஜனை பாடலை எழுதியது யார்? இமாம் ஷாஃபியா? இல்லை இவர்கள் நம்பக்கூடிய இமாம் ஹனபியா? ஷாஃபியும் இல்லை, ஹனபியும் இல்லை. ஏன்? இமாம் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் பிறந்த ஆண்டு எப்போ தெரியுங்களா? அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் பிறந்த ஆண்டு இவர்கள் கொண்டாடக்கூடிய, இவர்கள் நம்பக்கூடிய அபூ ஹனீஃபா அவர்கள் அன்-நுஅமான் இப்னு சாபித் ஹனபி மதுஹபினுடைய பிதாமகன். அவர் சொல்கிறார்கள், ஹனபி மதுஹபை அவர் உண்டாக்கவில்லை, அவர் பெயரால் பின்னால் வந்தவங்க உண்டாக்கினாங்க. அவர் தனக்கு கிடைத்த குர்ஆனையும் ஹதீஸையும் ஆய்வு செய்து இதிலிருந்து இது விளங்குகிறேன் என்று அவர் எழுதி வைத்து விட்டு போனார். அதை ஒரு சாரார் பிடித்துக் கொண்டார்கள். இதுதான் நம்ம வழி, இதான் என்ன மதுஹபுல் ஹனஃபியா அப்படி சொல்லி பிடிச்சிக்கிட்டாங்க. அவர் இமாம் அபூ ஹனீஃபா நுஅமான் பின் சாபித் என்கிற அந்த இமாம் பிறந்தது ஹிஜ்ரி 80ஆம் ஆண்டு.
ஹிஜ்ரி 80ஆம் ஆண்டு நபி அவர்கள் இறந்து 70 ஆண்டுக்கு பிறகு இமாம் அபூ ஹனீஃபா அவர்கள் பிறக்கின்றார்கள். 70 ஆண்டுக்கு பிறகு பிறக்கின்றார்கள். நபி அவர்களுடைய தோழர்கள் பலரை சந்தித்ததாகவும் கூட வரலாற்றில் எழுதுகிறார்கள். யார்? இமாம் அபூ ஹனீஃபா சஹாபாக்களின் சிலரை சந்தித்திருக்கிறார்கள். ஆதலால் இவரை தாபி என்கிறார்கள், தபவு தாபி என்கிறார்கள். தோழரை சந்தித்தவர்களை சந்தித்தவர் என்கிறார்கள், தோழரை சந்தித்தவர் என்றும் சொல்லி காட்டுகிறார்கள். எது எப்படி இருந்தாலும் காலத்தால் முந்தியவர் அபூ ஹனீஃபா அவர்கள், காலத்தால் முந்தியவர். அவர் பெயரால் உருவாக்கப்பட்ட மதுஹப் நூல்களிலாவது இந்த சனியன் இருக்கிறதா என்றால் இந்த சனியன் இல்லை. ஹனபி மதுஹபில் கூட இந்த மௌலித் என்பது இல்லை, எழுதப்படவில்லை. அதை விடுங்கள். இமாம் ஷாஃபி நம்ம பாகிஸ்தான் பார்டருக்கு கிழக்கு உள்ள என்ன அத்தாக்கள், அதாவது வாப்பாக்கள் ஷாஃபி மதுஹப் என்கிறார்கள். இமாம் ஷாஃபி அவர்கள் எப்போது பிறக்கிறார்கள்? இமாம் அபூ ஹனீஃபா இறந்த ஆண்டில் பிறக்கிறார்கள். இமாம் அபூ ஹனீஃபா இறந்த ஆண்டு ஹிஜ்ரி 150. ஹிஜ்ரி 150 தான் இமாம் ஷாஃபி அவர்கள் பிறக்கிறார்கள். இருக்கிற பள்ளிவாசல் உள்ள ஷாஃபி மதுஹப் பள்ளிவாயில்கள். அங்கு பணியாற்றக்கூடிய பேஷிமாம்கள் எல்லாம் ஷாஃபி மதுஹபை சார்ந்தவர்கள். அவங்க கல்லூரியில 7 ஆண்டு குப்பை கொட்டியது எல்லாமே ஷாஃபி மதுஹபின் அடிப்படையில் உள்ள புத்தகங்களை தான். அந்த ஷாஃபி மதுஹப் புத்தகங்களில் இந்த சுப்ஹான் மௌலித் எழுதப்பட்டிருக்கிறதா? சுப்ஹான் மௌலிதை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறதா? இப்படி ரபீஉல் அவ்வல் வந்துவிட்டால் 1 to 12 வரை ஆங்காங்கே பஜனை மடங்களை உண்டாக்கி பள்ளிகளிலும் சந்துகளிலும் சங்கங்களிலும் வீடுகளிலும் இந்த சுப்ஹான மௌலிதை ஓதுங்கள் என்று இமாம் ஷாஃபி அவர்கள் சொன்னார்களா? அப்ப இவர்களுக்கு தேவை என்றால் மதுஹப், இவர்களுக்கு தேவையில்லை என்றால் குப்பையும் என்ன செய்வார்கள்? இஸ்லாம் என்று சொல்லிக் கொண்டு பின்பற்றுவார்கள். இந்த சுப்ஹான் மௌலித் என்கிற இந்த நூலை எழுதியவர் யார்? அதனுடைய ஆதர் யார்? கீழே சொல்லப்படுகிறது இமாம் கஸ்ஸாலி. அது கூட உத்தரவாதமாக சொல்லவில்லை, இமாம் கஸ்ஸாலி தான் எழுதுகிறார். ஒரு புத்தகம் என்று சொன்னால் அதனுடைய எழுத்தாளர் யார், ஆசிரியர் யார் என்று சொல்ல வேண்டுமா இல்லையா? ஆசிரியர் யாருன்னு சொல்லப்படுகிறது. இப்ப நான் தான் சொல்லிட்டு போவேன், அதை எழுதியது முஹைதீன் பைஜி அப்படின்னு நான் சொன்னா ஏற்றுக்கிறீங்க? சொல்லப்படுகிறது முஹைதீன் பைஜி என்று சொல்லப்படுகிறது. அது எழுதியது செய்யது என்று சொல்லப்படுகிறது என்று சொன்னா ஏற்றுக்கொள்வீர்களா? இப்படித்தான் இந்த சுப்ஹான மௌலித் நூல். வக்கீலே கதீபுல் பக்தாதி என்று சொல்லப்படுகிறது, கதீபு பக்தாதி என்று சொல்லப்படுகிறது. அப்போ ஒரு செயலுக்கு சமூகத்தில் ஒரு அங்கீகாரம் அளிக்கப்பட்டிருக்கிற செயலுக்கு ஆதாரம் ஏதாவது இருக்கிறதா? தாங்கள் நம்பி பிரச்சாரம் செய்யக்கூடிய, அதற்காக எதிர்த்து நின்று அதை நடைமுறைப்படுத்துவதற்காக போராடக்கூடிய இடத்தில் இருக்கிற இந்த பள்ளியில் பணியாற்றக்கூடிய இமாம்கள் கொஞ்ச நஞ்சமாக அவர்களுக்கு மார்க்க அறிவு இருந்தால், நாம் ஷாஃபி மதுஹபை பின்பற்றுகிறோமே, ஷாஃபி மதுஹபில் இதெல்லாம் சொல்லித் தரப்படவில்லையே, ஏன் இதையெல்லாம் நாம் கொண்டாட வேண்டும்? கைமடக்குக்காக வேண்டி அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை குழி தோண்டி புதைக்க வேண்டுமா? இந்த சமூகம் தரக்கூடிய நாலனா காசுக்காக வேண்டி 10 ரூபாய்க்கா 100 ரூபாய்க்காக வேண்டி அல்லது ஒரு உலக்கு பொறிகடலைக்காக வேண்டி, அதாவது பூந்திக்காக வேண்டி இதை நாம் கொண்டாட வேண்டுமா? நாளைக்கு அல்லாஹ் நரகத்துடைய கங்கை வாயில் பூந்தியா திணிப்பான், அதை திங்க வேண்டியதுதான். கொஞ்சமா யோசிக்க வேண்டாமா? என்ன மௌலித், சுப்ஹான மௌலித் என்றால் என்ன? அல்லாஹ்வுடைய தூதர் உயிரோடு இருக்கிறவரை சொல்லிவிட்டு போனார்கள், என்னை வரம்பு மீறி போகாதீர்கள். ஈசா என்கிற இறை தூதரை அந்த சமூகம் வரம்பு மீறி புகழ்ந்து அவர்கள் காபராக வைத்தார்கள், அவர்கள் நரகத்திற்கு நிரந்தரமாகி விட்டார்கள். அது மாதிரி என்ன நீங்கள் புகழாதீர்கள் என்று நபி அவர்கள் சொல்லிவிட்டு போனதை இன்றைக்கு உட்கார்ந்து என்ன செய்றாங்க இவங்க? சரி, என்னதான் புகழ்கிறார்கள்? நபியை புகழக்கூடாதா? நபியை புகழுங்கள், நபி அவர்களுடைய வீரத்தை புகழுங்கள், நபி அவர்களுடைய வணக்க வழிபாட்டை புகழ்ந்து பேசுங்கள், நபி அவர்கள் அல்லாஹ்வுக்கு முழுக்க 100க்கு 200% கட்டுப்பட்டு வாழ்ந்த வாழ்க்கையை புகழ்ந்து பேசுங்கள். எதை நீங்கள் சொல்லுங்கள்? ஓதுறவனுக்கு தெரியாது, பஜனையா படிக்கிறான் பாருங்க ராகம் போட்டு, அவனுக்கு அது என்ன எழுதப்பட்டிருக்கிறது தெரியாது. உட்கார்ந்து அதற்காக பொரியும் கடையிலும் வாங்கி கொடுத்து தஜனை கொடுக்கிறானே, அவனுக்கும் அது என்ன எழுதப்பட்டிருக்கிறது என்று தெரியாது. இப்போ புகழ்வது என்று சொன்னால் எதை புகழ்கிறீர்கள், என்ன புகழ்கிறீர்கள் என்று தெரிய வேண்டுமா இல்லையா? அதுவும் கூட தெரியாது. ஆனால் என்ன, மூடத்தனத்தின் உச்சத்தில் சுப்ஹான மௌலித் என்கிற பெயரால் இந்த சமூகம் இன்றைக்கும் கூட, அதாவது அறியாமையில் புறையோடி போயிருக்கின்றார்கள், அறிவிலித்தனம் அவர்களிடத்தில் புறையோடி போயிருக்கிறது என்பதை இந்த செய்தி நமக்கு உணர்த்துகிறது. அப்போ ஒரு மனிதனை புகழ்வதற்கு ஒரு வரம்பு இருக்கிறது.
அல்லாஹ்வுடைய தூதரை விட இந்த சமூகத்தில் உச்ச நிலையில் வைத்து பார்க்கப்படக்கூடியவர் வேறு எவருமே இல்லை. அவர்கள் தான் சொன்னார்கள், நான் அல்லாஹ்வுடைய தூதர், நான் அல்லாஹ்வின் அடிமை. இதை தாண்டி என்ன செய்யாதீங்க, புகழாதீங்க. இதை அனுமதித்துடைய விளைவுதான் ஆசிரியர்கள் தினம் கொண்டாடப்படுகிறது. ஏன், மாதா பிதா குரு தெய்வம், தெய்வத்தையே காட்டி தந்தவர் தான் ஆசிரியர். எந்த ஆசிரியர்? சிகரெட் எடுத்துக்கிட்டு என்ன கோமாளித்தனமா போவாரு அந்த ஆசிரியர். எந்த ஆசிரியர்? அவருக்கும் இஸ்லாத்துக்கும் துளியும் சம்பந்தம் இருக்காது. அவர் தான் தெய்வத்தை காட்டி தந்தவர். அவருக்கு இஸ்லாத்துடைய துளி கூட தெரியாது. அவரிடத்தில் எந்த வழிபாடும் இருக்காது. அவர் எத்திஸ்டாக இருப்பார், அவர் இறை மறுப்பாளராக இருப்பார். அவர் தான் எனக்கு தெய்வத்தை காட்டி தந்தவர். அவருக்கு பாத பூஜை செய்வது, அவர் காலை கழுவுவது, அவரை அதாவது மேடையில உட்கார வைத்து ஆஹோ ஓஹோ இந்த ஆசிரியரை போன்று உண்டா? இதெல்லாம் இஸ்லாம் காட்டி தந்ததான். அல்லாஹ்வுடைய தூதரை விட ஒரு பெரிய ஆசிரியர் இந்த உலகத்தில் உண்டா? அல்லாஹ்வுடைய தூதரை விட ஒரு பெரிய ஆசிரியர் உண்டா? அல்லாஹ்வுடைய தூதர் தான் மொத்த சமூகத்தையும் வழி நடத்தினார்கள். தான் உயிரோடு இருக்கிற போது தன்னை எப்படி நடத்த வேண்டும், தன்னிடத்தில் வருகிற தோழர்கள் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதை மிக தெளிவாக நபி அவர்கள் சொல்லித் தந்தார்கள். எத்தனையோ செய்திகளை நாம் பார்க்கிறோம். ஒரு அவையிலே சஹாபாக்கெல்லாம் இருக்கிற போது நபி அவர்கள் வந்தால் நபி அவர்களுடைய வருகைக்காக வேண்டி எழுந்து நிற்பதை நபி அவர்கள் வெறுத்தார்கள். கேட்டிருக்கமா இல்லையா? அந்த ஹதீஸ் கேட்டிருக்கமா இல்லையா? பாருங்கள், சக மனிதன் எப்படி அப்படித்தான் நான். எனக்காக நீங்கள் எழுந்து மரியாதை செய்ய வேண்டும் என்ற துளியும் இல்லை. மனிதன் என்றால் ஒரு தாய் மக்கள் தான். அவன் அல்லாஹ்வுக்குத்தான் அடிமை, அல்லாஹ்வுக்குத்தான் பணி நடக்க வேண்டும், அல்லாஹ்வுக்குத்தான் மரியாதை செய்ய வேண்டும். மனிதன் மனிதனுக்கு மரியாதை என்பது நீங்கள் வரும்போது நான் எழுந்தால் நான் வரும்போது நீங்கள் எழுந்திருக்க வேண்டும். சமரசமாக சகஜமாக நான் உங்களுக்கும் நீங்கள் எனக்கும் மரியாதை செய்வதாக இருந்தால் அது வரவேற்கத்தக்கது. இல்லை இல்லை, நான் வரும்போது மட்டும்தான் நீங்க எழுந்திருக்கணும், வாத்தியார் வரும்போது மட்டும்தான் மாணவர்கள் எழுந்திருக்க வேண்டும். ஆனால் மாணவர்கள் எல்லாம் வருகிற வாத்தியார் உட்கார்ந்து இருந்தா அவர் உட்கார்ந்து இருப்பார் என்றால் அந்த மரியாதையை இஸ்லாம் அனுமதிக்கவில்லை. அந்த மரியாதை இஸ்லாம் அனுமதிக்கவில்லை. எழுந்து நிற்பதே இறை தூதர்கள் தடை செய்திருக்காங்கிற போது அவர் தெய்வத்தை காட்டி தந்த பெரிய குருவான், அவர் கால கழுவி குளிக்க என்ன சனியங்கள் பாருங்கள். எப்படிப்பட்டவர்களுக்கு மத்தியில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், எப்படிப்பட்டவர்கள் ஆசிரியராக இன்றைக்கு நாம் ஏற்றுக்கொண்டிருக்கிறோம். இஸ்லாத்தை நம்பியதற்கு பிறகு அல்லாஹ் நீங்களாக அத்தனையும் அல்லாஹ்வுக்கான அடிமைகள் தான். நீங்களும் தான் நானும் தான், எவனாக இருந்தாலும் சரி. அல்லாஹ்வுடைய தூதரை தன்னை அடிமை என்று சொன்னதற்கு பிறகு வேறு யார், வேறு என்ன வேண்டி கிடக்கிறது? எவ்வளவு பெரிய உச்சத்தில் உள்ளவனாக இருக்கலாம், பெரிய அறிவாளியாக இருக்கலாம், பெரிய விஞ்ஞானியாக இருக்கலாம், ஏன் அவரால் கூட நாம் முன்னேறி இருக்கலாம். அதற்காக அவர் அல்லாஹ்வுக்கு நேராகி விடுவாரா? அதற்காக அல்லாஹ்வுடைய தூதருக்கு சமமாகி விடுவாரா? முடியவே முடியாது. எல்லா இடங்களிலும் அதான் நடக்கும். வாத்தியார் என்ன 1ஆம் கிளாஸ் வாத்தியார் 1ஆம் கிளாஸ் இருந்துகிட்டே இருப்பார். 1வது வகுப்பில் படித்த மாணவன் அவன் உச்சத்துக்கு போயிடுவான். அவன் சுந்தர் பிச்சை மாதிரி அங்க போயிடுவான். அவன் கூகுளுடைய சிஇஓவாக மாதத்துக்கு 200 கோடி ரூபாய் சம்பளம் போயிடுவான். அவன் வாத்தியார் 1ஆம் வகுப்புல உட்கார்ந்துருப்பார். அதற்காக சுந்தர் பிச்சை வந்து அந்த 1ஆம் வாத்தியார் காலில் வந்து விடணுமா? இஸ்லாம் அப்படியே சொல்லி இருக்கிறது இல்லை. அப்போ ஒரு மனிதனை மதிப்பதற்கு, ஒரு மனிதனை போற்றி புகழ்வதற்கான வரையறையை இஸ்லாம் தவிர்த்து வேறு எந்த இஸ்லாமும் சொல்லித் தரவில்லை. இஸ்லாம் தான் தெளிவாக சொல்லி தந்திருக்கிறது. ஒரு மனிதனை சபையிலேயே உட்கார வைத்து அவனை ஆஹா ஓஹோ இந்த வாத்தியாரை கொண்டு உண்டா அந்த வாத்தியாரை கொண்டு உண்டா என்று புகழ்கிற நேரத்தில் கை நிறைய மண்ணை அழிய முகத்திலே வீச வேண்டும் என்று இஸ்லாம் சொல்லி தருகிறது. மண்ணை வாரி தூவ வேண்டும் என்று இஸ்லாம் சொல்கிறது. இந்த அளவுக்கு நபிகள் நாயகம் சொன்னார். ஒரு சந்தர்ப்பத்தில் உஸ்மான் பின் அஃபான் ரலியல்லாஹு அன்ஹு, இஸ்லாமிய சாம்ராஜ்யத்தினுடைய 3வது ஜனாதிபதி, அல்லாஹ்வுடைய தூதர் இறந்ததற்கு பிறகு அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு, அபூபக்கர் ரலியல்லாஹு இறந்ததற்கு பிறகு உமர் ரலியல்லாஹு அன்ஹு, உமர் ரலியல்லாஹு அன்ஹு இறந்ததற்கு பிறகு உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இஸ்லாமிய சாம்ராஜ்யத்தினுடைய ஜனாதிபதியாக அவர்கள் அரியணை ஏறினார்கள். அந்த உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் உயிரோடு இருக்கிற போதே ஒரு தோழர், ஆஹா அமீருல் முஃமினீன் அவர்களே, இந்த சமுதாயத்துடைய நம்பிக்கை நட்சத்திரமே, ஆஹா ஓஹோ என்று புகழ ஆரம்பித்தார்.
ஒரு தோழர் ஓடி வந்து கை நிறைய மண்ணை அள்ளி அவருடைய மூஞ்சியிலே வீசி எறிந்தார். அல்லாஹ்வுடைய தூதர் இப்படித்தான் செய்ய சொன்னார். என்ன வேண்டி கிடக்கிறது? என்ன வேண்டி கிடக்கிறதுன்னு உமர் உஸ்மான் பின் அஃபானை விட இந்த சமுதாயத்தில் ஆசிரியர் மிகப்பெரியவரா? அவரை அதாவது மேடையிலே உட்கார வைத்து அவருக்கு பொன்னாடை, என்ன இளவு ஆடையோ அவருக்கு பொன்னாடை போர்த்துவது, அவரை ஆக ஓஹோ என்பது, இதெல்லாம் யாருடைய பண்பாடு, யாருடைய கலாச்சாரம்? நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு செயலுக்கும் நன்மை எழுதப்படுகிறது, நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு செயலுக்கும் தீமை எழுதப்படுகிறது. உங்களுக்கு நன்மை வேண்டுமா தீமை வேண்டுமா? நாம் செய்வது இஸ்லாத்தில் சொல்லப்பட்டிருக்கிறதா இல்ல இஸ்லாத்தின் பெயரால் இந்த சமூகத்தில் கொண்டாடப்படக்கூடிய மூடத்தனத்தின் செயல்களா என்பதை பார்த்துத்தான் நீங்கள் செய்ய வேண்டும். உங்க காரியங்களை எவ்வளவு கவனமா இருக்கிறீங்க, உங்க செயல்பாடுகள் எவ்வளவு அக்கறையா இருக்கிறீங்க, அதுல எந்த சேதாரமும் வந்துவிடக்கூடாது என்பதை எவ்வளவு அக்கறையாக இருக்கின்றீர்கள். அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை நடைமுறைப்படுத்துவதில் அந்த அக்கறை வேண்டாமா? அந்த கவனம் வேண்டாமா? இந்த உலகில் இல்லை, நாளை மறுமையில் நரகத்தில் போட்டு புரட்டி எடுப்பானே, அதை பற்றிய துளியும் அச்சம் வேண்டாமா? ஆதலால் தான் சொல்கிறோம், மூடத்தனத்தை மண்மூடி போக செய்ய வேண்டும். அதான் ஒரு முஸ்லிமினுடைய அடையாளமாக இருக்க முடியும் என்பதை கூறி நிறைவு செய்கிறேன். வாகரத் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ் அம்மா பஅத். இத்தகுல்லாஹ் ஹக்க துகாத்தி வலா தமூதுன்ன இல்லா வஅன்தும் முஸ்லிமூன். கண்ணியத்துக்குரிய எல்லாம் உள்ள அல்லாஹ்வின் நல்லடியார்களே, மனிதன் தான் என்பதை எல்லா காலத்திலும் நிலைநிறுத்தக்கூடியதுதான் இஸ்லாம். போன ஜென்மத்தில் அவன் வேறாக இருந்தான், இந்த ஜென்மத்தில் அவன் மனிதனாக இருக்கிறான். போன ஜென்மத்தில் முட்டாளாக இருந்தான், இந்த ஜென்மத்தில் அறிவாளியாக இருக்கிறான். அல்லது போன ஜென்மத்தில் அறிவாளி ஆதலாத்தான் இந்த ஜென்மத்தில் அறிவாளி என்று நம்பிக்கைக்கு மாற்றமாக அறிவுக்கு பொருந்தாத மூடத்தனத்தை இஸ்லாம் ஒரு காலம் என்ன செய்யவில்லை, விதைக்கவில்லை, சொல்லித்தரவில்லை. ஒரு ஜென்மம்தான், ஒரு பிறப்புத்தான், இன்னொரு எழுப்புதல் என்பது இறப்புக்கு பிறகுதான். ஏற்கனவே நான் அப்படி இருந்தேன், அதான் இன்றைக்கு இப்படி இருக்கிறேன் என்பதை இஸ்லாம் சொல்லித்தரவில்லை. இல்ல அப்படித்தான் என்றால் அது யார் சொல்லி தந்தது? சித்தர்கள் சொல்லி தந்தது. இது யார் சொல்லி தந்தது? சூஃபியாக்கள் சொல்லி தந்தது. என்ன என்று சித்தர்களை சூஃபியாக்கள் என்று இஸ்லாமிய சமூகம், சித்தர்களை பாதிரிகள் என்று கிறிஸ்தவ சமூகம், இப்படி அவர்கள் பெயரால் இந்த சமூகத்தினுடைய கடவுள் நம்பிக்கையை இன்றைக்கு தங்களுக்கு சாதகமாக பயன்படுத்திக் கொண்டு இந்த சமூகத்தினுடைய முட்டாள்தனத்தை முதலீடாக கொண்டு சம்பாதிப்பதற்கு எல்லா காலத்திலும் எல்லா மதத்திலும் மூடர்கள் இருக்கின்றார்கள். அந்த மூடத்தனத்துடைய விளைவுதான் மகாவிஷ்ணு என்கிற ஒரு போக்கிரி. அந்த போக்கிரினுடைய செயல் இன்றைக்கு அப்படியே என்ன மக்கள் மன்றத்தில் அலசப்படுகிறது. என்ன வேண்டுமானாலும் சொல்லிக் கொள்ளலாம், இதெல்லாம் சித்தர்கள். சித்தர்களை யாரும் பார்த்தார்களா? இல்லை. சித்தர்கள் அவர்களா இது சாத்தியம்? சித்தர் என்பவன் மனிதனா இல்லையா? இஸ்லாம் சொல்கிறது அவன் சித்தனாகவே இருக்கட்டும், அவன் மனிதனா இல்லையா? மனிதன் என்றால் எது சாத்தியம் எது சாத்தியம் இல்லை என்பதை உங்களுக்கும் தெரியும், எனக்கும் தெரியும், கடந்த காலத்தில் வாழ்ந்தவனுக்கு தெரியும், நிகழ்காலத்தில் வரக்கூடியவனுக்கும் தெரியும். மனிதனுக்கு எது சாத்தியம் எது சாத்தியம் இல்லை. மனித சக்தி என்பது அது மட்டுப்படுத்தப்பட்டதுதான். என்றால் ஓ பறந்து விடுவான், ஈ என்றால் நெருப்பு மழை வரும். இதெல்லாம் உங்களுடைய அறியாமைத்தனத்தை மூலதனமாக்கி அவர்கள் கார்பரேட்டுகளாக தங்களை வளர்த்துக் கொள்வதற்காக உரிய தந்திரங்கள் இந்த சமூகத்தில் தான் இருக்கிறது. என்ன எவனாவது பக்கீர் மாதிரி வந்தாலும் வைங்க, எவன் பாவா மாதிரி வந்தாலும் வைங்க, எவனாவது மஸ்தான் மாதிரி வந்தாலும் வைங்க, அவனுக்கு ஏதோ இருக்கிறது பின்னாலே அந்த சனிய அவன் கஞ்சா பேர்வடி, அவனுக்கும் தொழுகைக்கும் சம்பந்தம் இல்லை. அவன் 24 மணி நேரமும் என்ன பீடி குடிக்கிட்டே இருப்பான். அவன் பீடி மஸ்தான் தான். ஆனால் அவன்கிட்ட ஏதோ ஒரு சக்தி இருக்கிறது, அவன்கிட்ட ஏதோ ஒன்று இருக்கிறது. அவன் மஸ்தான் என்று பெயர் மாற்றிய சித்தர் என்று அவர்கள் சொல்வார்கள். ஏன்? இதையெல்லாம் கடந்தவர்கள் அவர்கள். எதையெல்லாம்? சாதாரண சகஜமான மனிதனுடைய நடவடிக்கையில் இருந்து வேறுபட்டவர்கள் அவர்கள். மஸ்தான்களாக இருந்தால், சூஃபியாக்களாக இருந்தால் இப்படியெல்லாம் செய்வார்கள். சித்தர்கள் இருந்தால் இப்படித்தான் செய்வார்கள்.
இங்கிருந்தால் நேர மக்காவில் போய் இருப்பார்கள், மக்காவில் இருந்தால் நேர அவர்கள் அமெரிக்காவில் இருப்பார்கள். இதெல்லாம் சித்தர்களுக்கு சாத்தியம், இதெல்லாம் மஸ்தான்களுக்கும் சாத்தியம், இதெல்லாம் சூஃபியாக்களுக்கு சாத்தியம். என்ன இது? அல்லாஹ்வுடைய தூதர் விட சித்தர் மேலா? அல்லாஹ்வுடைய தூதரை விட சூஃபியாக்கள் மேலா? அல்லாஹ்வுடைய தூதரை விட மஸ்தான்கள் மேலா? இல்லை. இதெல்லாம் நம்மை இன்னும் ஆழமாக அறியாமத்தனத்தில் கொண்டு போய் தள்ளக்கூடியவைகள். இஸ்லாம் இதை ஏற்கவே எந்த காலத்திலும் மனிதன் தான். அல்லாஹ்வுடைய தூதராக இருந்தாலும் அவர் அல்லாஹ்வுக்கு அடிமைதான். அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு, முஹம்மது அவர்கள் அல்லாஹ்வுடைய அடிமை, வ ரசூலு அல்லாஹ்வுடைய தூதர் என்றுதான் இஸ்லாம் சொல்கிறது. அல்லாஹ்வுடைய தூதரை மிஞ்சி இந்த உலகத்தில் எந்த சித்தரை வந்து விட போகிறான்? எந்த மகாவிஷ்ணு வரப்போகிறான்? எந்த சூஃபியாக்கள் வரப்போகின்றார்கள்? எந்த மஸ்தான்கள், எந்த அவுலியாக்கள்? எவனும் வர முடியாது. வந்தாலும் ஒன்று நடக்காது. இந்த நம்பிக்கை என்றைக்கு நம்மிடத்தில் இருக்கிறதோ அன்றைக்குத்தான் மூடத்தனத்தை நாம் காலால் போட்டு மிதிக்கிற நிலைக்கு நாம் உயர்ந்து நிற்போம். இந்த உயர்ந்த நிலைக்கு உரியவன் தான் மனிதன். எவனுக்கும் அடிமைப்பட்டு தன்னுடைய அந்த அறிவை அட வைக்கக்கூடியவனாக மனிதன் இருக்க மாட்டான், குறிப்பாக முஸ்லிம் இருக்க மாட்டான். இந்த நம்பிக்கை நாம் புதுப்பித்துக் கொள்ள வேண்டும். மூடத்தனங்களுக்கு இடமளிக்காமல் அதை மண்மூடி போக செய்ய வேண்டும். அதான் ஒரு முஸ்லிமுடைய அடையாளம். அத்தகையவர்களாக அல்லாஹ் உங்களையும் என்னை மாக்கி வருவானாக. வாஹ் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.